சார்பாக ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். போன முக்கியமானது அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ். அதை கொஞ்சம் பத்திரப்படுத்திங்க. அடிக்கடி அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஃபாலோ நீங்க படிச்சுப்பா. அதனால புதிய ஏற்பாடு படிக்கும் பொழுதுதான் இந்த இது இது வந்து முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். ஒவ்வொரு பகுதியை படிக்கும் பொழுதும் அந்த சூழல்கள் ரொம்ப வேணும். அதுக்காக தான் நேரம் எடுத்து நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் போட்டிருக்குது. இந்த முறையும் அதே சர்க்கம்ஸ்டன்ஸ் கொஞ்சம் இந்த படத்துக்கும். போன முறை அந்த திருக்கோயிலை முதல் முறையாக தூய்மையாக்குகிறது அப்படின்றது. அதுதான் நம்ம பார்க்கறது வந்து சிவின் திருப்பணியும் இறைப்பணின்ற தலைப்பை பார்க்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் வரிசைப்படி பார்க்க இருக்கிறோம். ஆனா வரிசைப்படி யாராலும் வரிசைப்படுத்த முடியாது. புதிய ஏற்பாட்டில் இந்த இயேசுடைய பிறப்பு அதை நம்ம வருஷப்படுத்தி அது இறையலாளர்கள் ஒன்று சேர்ந்து அதை பண்ணிடும். கிட்டத்தட்ட அந்த 1/2 மணி நேரம் அந்த கிறிஸ்துமஸ் டிராமாவை நம்ம கிட்டத்தட்ட 34 மணி நேரம் அந்த பாடத்தை நம்ம எடுத்திருக்கோம். போன வருஷம் இதே நவம்பர் மாசம் நம்ம ஆரம்பிச்சது. அந்த பின்னணியமும் ரொம்ப முக்கியம். அதே போல வருகின்ற அந்த பின்னணி இருக்கும். அந்த பின்னணியத்தை நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க, தனியா பிரிச்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சா பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பின்னணியும் இல்லை, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன், பிறந்த போது, பிறந்த பிறகுன்ற அந்த பின்னணியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா புதிய ஏற்பாடுல புதிய ஏற்பாடு முழுவதும் நான் படிக்கணும்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வெரி முக்கியம் சூழமைவுன்றது. இன்றைக்கு பாடத்துக்குள்ள நுழைகிறோம். யோவான் 2:12 முதல் 6:17-71 வரைக்கும் இறையியலாளர்கள் சொல்ல அது வந்து சந்திப்புகள் அப்படிங்கிறார். யூத மத தலைவர்களிடமிருந்தும் பிற இன மக்களிடமிருந்தும் இயேசு எதிர்கொண்ட நம்பிக்கைகள் என்ன, அவநம்பிக்கைகள். இயேசுக்கு இவர்கிட்ட என்ன நம்பிக்கை ஏற்பட்டது, என்னென்ன அவநம்பிக்கை ஏற்பட்டது அப்படிங்கிறத பத்தி பேசுறதுதான் 6ஆம் அதிகாரம் 71ஆம் வசனம் வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா. சந்திப்புக்கள் டிஸ்கோத் அப்படின்வாங்க. இது வந்துட்டு ஆங்கிலத்தில் இருக்கும். இயேசு இதை செய்கிறார். இந்த பின்னூட்டம் இந்த மாதிரி நீங்க அனுப்பணும். இந்த போன பாடம், இந்த பாடம், அங்கிருந்து நாம் பின்னூட்டத்தை நம்ம என்ன பண்றோம்னாக்கா கால்குலேட் பண்ண போறோம். 3 பின்னூட்டத்தை கொடுக்கல, 3 பின்னோட்டத்துல 1 கூட கொடுக்கல என்னும் பொழுது நாங்க உங்களுக்கு அதை அனுப்புவோம். வாக்கெடுப்பு அது நடக்கும். அது இந்த வாக்கெடுப்பு கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுல உங்க பெயர்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், உங்களுக்கு கேட்டு உங்க பெயரை நீக்கிடலாமான்னு கேட்போம். நீங்க நீக்க வேண்டாம்னாக்கா, நீங்க பின்னூட்டத்தை அனுப்பணும்னாக்கா உங்க பெயரை வந்து அன்பிளாக் பண்ணுவோம், இல்லைன்னா பிளாக் பண்ணிடுவோம். எங்களுக்கு ஒரு 30 பேர் இருந்தா போறோம். கிட்டத்தட்ட நிறைய 100க்கு மேல இருக்கிறாங்க. எங்களுக்கு 30 பேர் இருந்தா போறோம். அதுல பாடத்தை வகுப்பை கவனிக்கிறவங்க அது எவ்வளவு பேர் அதுன்றது எனக்கு முக்கியம் அல்ல. வகுப்பை கவனித்தாலும் பின்னூட்டம் அளிக்கணும். நிறைய பேர் வகுப்பு கவனிக்க முடியாது, வகுப்பு அட்டன் பண்ண முடியாது. அவங்களுக்கு தான் 2 கொடுத்துருக்கோம் ஆப்ஷன். ஒன்று வந்துட்டு யூடியூப்ல அப்லோட் பண்றோம், அதை படிச்சுட்டு அதை பார்த்துட்டு பின்னூட்டம் அளிக்கணும். இல்லை பிடிஎஃப்யாவது படிச்சு அதை பார்க்கறதுனால பிடிஎஃப் படிச்சு பார்த்தா பின்னூட்டம். அப்ப 3ல எப்படி இருந்தாலும் பின்னூட்டம் எங்களுக்கு அவசியம். இந்த பின்னூட்டத்தை செய்யாதவர்களோட பெயர்கள் அப்படியே பிளாக் பண்ணிடுவோம். ஏன்னா எனக்கு அடுத்த லெவல் கொண்டு போறோம். அதனால அவங்க 30 பேர் போறோம். எங்களுக்கு 100 பேர் 120 பேர்லாம் எங்களுக்கு தேவை. 100 பேரும் இந்த பின்னூட்டம் அளிப்பவர்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு 30 பேர் அது போறோம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். உங்கள் தெரிந்தவர்கள் உங்களை போல் ஒருவேளை இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு இதை நீங்க அவங்களுக்கு இதை சொல்லலாம். ஸோ ஒரு பாடத்தை எடுக்கும் பொழுது 2 பகுதியா பிரிச்சிருக்கோம். ஒரு பகுதி என்னன்னா சூழமைவு
அப்படின்ட்டு சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன. அடுத்து அதில் வாக்குறுதி, வாக்குதத்தம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா அந்த பகுதியில. அதுல முக்கியமான நபர்கள் யார் யாரெல்லாம் முக்கியமான நபர்கள் வர்றாங்க, கேரக்டர்ஸ். அடுத்தது கடவுளுடைய வழி நடத்தல் அதுல எதனா இருக்குதா, இல்ல மக்களுடைய வழி நடத்தல் எதனா இருக்குதா. அடுத்தது இறையியல், இறையருள், கடவுளுடைய உதவி எதனா இருக்குதா, அல்ல தெய்வீக உதவி, கடவுளுடைய உதவி தெய்வீக உதவி, இறை அருள், காட்ஸ் கிரேஸ் அப்படி இருக்கிறார். அடுத்தது குணநலன்கள் எங்க நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்கா. ஒரு குணநலன் சரியான பாதையில் தான் போதா, இல்ல கசக பிசகா போதா. இந்த குணநலன் நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்குதா அல்லது நெறிமுறைப்படுத்தப்படாம இருக்குதா அப்படிங்கிற இந்த 6 இருந்தா தான் பைபிளை ஒரு பகுதியை, ஒரு செய்தியை கொடுக்கணும்னா கூட இப்படிதான் செய்தியை கொடுக்க முடியும். செய்தி ஆயத்தப்படாது. வீட்டில் குடும்ப செய்தியா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இது முக்கியம். அப்ப இதுல சூழமைவு திரும்பி பார்க்க போகும். இயேசுவின் காலகட்டத்தில் என்ன நடக்கு, திருக்கோயில்ல பழைய ஏற்பாட்டு பலிகள் தொடர்ந்ததா நிறுத்தப்பட்டதா, இது ஒரு பெரிய கேள்விக்குறி. பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள் அதாவது தொடர்ந்து நடைபெற்றதா இல்லை நிறுத்தப்பட்டனவா அப்படிங்கிறத ஒரு கேள்வி. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இல்லை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறுத்தினா எப்ப நிறுத்தினாங்க, இந்த தொடர்ந்தனவா என்றால் அதற்கு என்னென்ன ஆதாரங்கள், அதெல்லாம் நான் பார்க்கணும் இல்லையா. ஏன்னா இது நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல தெரியணும். அப்ப இயேசுவின் காலகட்டத்துல எருசலேம்ல 2வது திருக்கோயில் பலிகள் தொடர்ந்து தான் நடந்தது. இயேசுவின் காலம், இயேசுவின் மரணம், மரணத்துக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுதல், தூய ஆவியார் இறை மக்களுக்கு கொடுக்கப்படுதல், தூய ஆவியின் செயல்னால் திருச்சபை வளர்தல், அதே போல பெரும் பாடுகள், கொடுந்துன்பங்கள், இரத்த சாட்சிகள் நடைபெற்றது. ஆனா 70ல அந்த திருக்கோயில் அழிக்கப்பட்டது ரோமர்களால. அப்போ ரோமர்களால் அழிக்கப்பட்ட பிறகு அது என்ன ஆயிடுச்சுனாக்கா, பலிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டுச்சு. ஏன்னா அந்த பலிகளை காரணம் காட்டி என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒவ்வொரு பலிகள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் அந்த பாஸ்கா பண்டிகைக்கு உலகத்துல முழுவதும் இருந்து யூதர்கள் வர்றாங்க. முக்கியமா யூத ஆண்கள், வயதுக்கு வந்த யூத ஆண்கள் கண்டிப்பா வரணும் உலகத்துல இருந்து எல்லாரும். இந்த அப்போஸ்தலர் 2ல வரும், வானத்தின் கீழ் இருந்த யூதர்களில் அநேகர் எல்லாரும் வந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்ப அப்படி வரும்பொழுது இவங்க என்ன, இது ஒரு கலவரம் நடக்கு அரசாங்கத்துக்கு எதிர்க்க, அதனால அதை அடக்கணும்னா அந்த பலி செலுத்துதல், அந்த கோயில் இல்ல இருந்தாதான் வர்றாங்க, இவங்க நாங்க வரமாட்டாங்க இல்லையா அப்படிங்கிறதுக்காக அதை அப்ப 70ல தான் அது அது நிறுத்தப்பட்டது. இருந்தாலும் மக்கள் அந்த உள்ளூர் மக்கள் அந்த அழிக்கப்பட்ட இடங்களுக்கு மறைமுகமா வந்தோ எப்படியாவது மற்றவர்கள் வந்தோ அந்த பலிகளை செலுத்தினாங்க. அதன் பிறகு டோட்டலா 62 டோட்டலா அந்த சைடு உள்ளவே நுழைய முடியாதபடி ஆயிடுச்சு இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் காலத்து இந்த பலி செலுத்தலாம் இருந்தது. இயேசு இந்த பலி செலுத்தலை தனிப்பட்ட விதத்தில் செய்யவில்லை என்றாலும் கூட அவர் அந்த அந்த இந்த இந்த பேன்குவெட், த கிரேட் பேன்குவெட், இயேசு கொடுத்த விருந்து, அது மாபெரும் விருந்து, அது தூய்மையான விருந்து, மிக 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 உயர்ந்த விருந்து, தரமான விருந்து, ஸ்டார்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விருந்து. ஏன்னா அதை ஸ்பான்சர் பண்ணவங்க அந்த வீட்டு சொந்த உரிமையாளர் தான். அப்போ அதுக்கு 2 விதமான கூற்று இருக்கு. ஒன்று இந்த பலிக்கானதை போயிட்டு இவங்க கோயிலில் போயிட்டு, திருக்கோயிலில் போயிட்டா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கணும் அப்படின்ட்டு. இன்னொன்று கிடையாது, அவரே செஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு. இது 2 இது இல்லையா. ஸோ அடுத்தது இந்த திருவிருந்துல 12 பேர் மட்டும் கலந்து கொண்டார்களா? கண்டிப்பாக 12 பேர் தான் அந்த இடத்துல. ஏன்னால் அவர்கள் உட்காரும்படி காத்தார்கள். அது இல்லாம அதன் பிறகு அவர்கள் இது பண்ணது பிறகு இன்னும் அதிகம் இருக்கும். அதிகமாக இருக்கிற மிகுதியா இருக்கிறதெல்லாம் அந்த அந்த
வீட்டினுடைய உரிமையாளர், மற்றவர்கள் அவர்கள் அந்த திருவிருந்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். அவர்களையும் அதில் எடுத்துக்கொள்ளும்படி இயேசு சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்ப பழைய ஏற்பாட்டுல ஏன் கடவுள் இந்த பலிகளை ரத்தம் சிந்தணும் அப்படின்ட்டு சொன்னார்? அதுல ஒரு தெளிவு வேணும். அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நான் ரொம்ப விரிவா சொல்லலை. இந்த வசனங்கள்லாம் நீங்க வீட்டில் இதை விரிவுபடுத்தி பார்த்துக்கணும். இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஒன் சைடு ஒயிட்ல இருக்கிற அதுலலாம் இதை எழுதிக்கணும். லேவி ராகமும் 35, 4, 35, 5, 10 இது மாதிரி எல்லாமே நீங்க இது பண்ணிக்கணும். முடிஞ்சா எனக்கு ரொம்ப அது முடிஞ்சா நானே போட்டு விடுறேன். இதை உட்காந்துட்டு திரும்பி ஒரு 2 நாள் இது உட்காந்து நான் செய்யணும் இதெல்லாம். அப்போ கடவுள் எதற்காக இதை செய்தார், எதிர்பார்த்தார், இதை ஏன் அனுமதித்தார், இவர்கள் செய்யணும் அப்படின்ட்டு ஏன் அதை எழுதப்பட்டது, எழுதுவதற்கு ஏன் தூய ஆவியார் அவர்களை எழுதும்படி தூண்டும் பொழுது ஆவியார் இயேசு கடவுள் ஏன் இதை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முக்கியமாக பலிகள் தற்காலிகமா மூடுறது. உனக்கு பதில் தான். மனிதன் தன்னையே பலி செலுத்த முடியாது. அப்ப மனுஷன் இந்த பாவத்துக்கு பதில் வேறொன்று இருக்கணும். அந்த வேறொன்று எப்படி இருக்கணும், மற்றது எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணும், அதெல்லாம் இருக்கு. முழுமையாகவும் சுத்தமானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு அளவுக்கு அந்த அளவுக்கு பூரணம் பரிபூரணம் இல்லை, சம்பூரணம். பரிபூரண வார்த்தை சரியில்லை. பூரணம்னா முழுமையாக, அதாவது நம்ம எதிர்க்க பார்க்கறதெல்லாம் பூரணம். இது நல்ல ஒரு சமஸ்கிருத வார்த்தை. 3 வார்த்தைகள் வரும்: பூரணம், பரிபூர்ணம், சம்பூரணம். பூரணம்னா நம்ம எதிர்க்க பார்த்த உடனே பார்த்தோம்னாக்கா இதெல்லாம் முழுசும் தெரியுது, அதான் பூரணம். முழுசும் நல்லா இருக்கு. பரிபூர்ணம்னாக்கா என்னன்னாக்கா அந்த அந்த மிருகத்துக்கு கால் அடி, மிருகத்துக்கு பின்னாடி, மேலே எல்லாமே பார்க்குறது. எல்லா பக்கம் 4 டைமென்ஷனா 6 டைமென்ஷனில் பார்க்குறது. முன்ன பின்ன பக்கத்தில் மேலே கீழே 6 டைமென்ஷன். அதான் பரிபூரணம். சம்பூரணம்ன்றதுன்னா உள்ளேயும் பூரணம், பரிபூரணம், சம்பூரணம். உள்ளேயும் அது தூய்மையா இருக்குதா அப்படின்ட்டு இல்லையா? அப்போ ரத்த சந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு எபிரேயர் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த கோட்பாட்டை அவர் அவர் சுட்டி காட்டுறார். எபிரேயருக்கு எழுத ஆக்கியோன் இல்லையா, அவர் எழுதுறார். அதுல சொல்றார், அதை பண்ணி கோட் பண்ணி ரத்தம் சிந்துதல் என்பது என்ன? சம்பூரண புருஷனாகிய மனிதராகிய இயேசு இல்லையா, அவர்தான் பலி அப்படிங்கிறது இல்லையா. அப்போ முதல் மனுஷிக்கு அங்கிருந்தே அதை புரிஞ்சிக்க முடியுது. அவர்களுக்காக ஏது மரியாத ஒரு மிருகம் தான், ஒரு 2 மிருகம் அடிக்கப்பட்டிருக்கு இல்லையா. 2 பேருக்குமான உடையாக அதாப்பட்டிருக்கு. ஒரு மிருகம்னா பெருசா இருந்தாக்கா ஒரு மிருகம், சின்னதா இருந்தா 2 மிருகம் அவர்கள் உடைக்காக. அதன் பகுதி அது போல அதன் தொடர்ச்சியா தான் நோவா இரத்த பலிகளை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ ஒருவருடைய பாவத்திற்கு, அப்போ நோவா என்ன பாவம் செஞ்சாருன்னு பலியா அப்படின்னா அது பார்க்கணும், அதை யோசிக்கணும். அப்போ நோவா என்ன பண்ணியிருக்கலாம் இல்லையா, அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஏதுனா அவர் இருந்த அந்த நாட்கள்ல இல்லையா உள்ள எதனாவது அவர் தவறு செய்திருப்பாரா தெரியல. ஆனா செய்திருக்க வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா அவர் பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அது என்ன பலின்னு சரியா தெரியல. அது நன்றி பலியா இல்லையா, நன்றி பலியா, நன்றி கடவுள் என்னை செய்தார் அப்படிங்கிறதுக்கான அந்த பலியா, அல்லது பாவ நிவாரண பலியா அப்படிங்கிறதுல அதுல ஒரு தெளிவு இல்லாம இருக்கு. அப்போ 2மே இருக்க வாய்ப்பு உண்டு. பாவ நிவாரண பலியும் செய்திருக்க வாய்ப்பு உண்டு இல்லையா. இதயம் ஏன்னா தனக்காக மட்டும் தன் பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, தன் மனைவிக்காக என்று சொல்லி அதுல பார்க்க முடிகிறது. அடுத்தது முதலாவதாக அந்த 3 பகுதி பலி செலுத்தும் அந்த மிருகம் அல்லது பறவை இதெல்லாம் எப்படி இருக்கணும்னாக்கா கலங்கமற்றதா இருக்கும், தூய்மையானதா இருக்கும்.
ரெண்டாவது, பலி செலுத்துபவர் அந்த மிருகத்துடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும். இது எனக்கு பதிலா இது அப்படின்ட்டு. இந்த பலி வந்து எனக்கு என் பாவத்திற்கு பதிலாக இது பலியாக கொடுக்கப்படுது. மூன்றாவதாக, அந்த மிருகத்தை பலி செலுத்துபவர் அதன் மீது மரணத்தை ஏற்படுத்துகிறார். அது மிருகம் கொலை செய்யப்பட வேண்டும் இல்லையா? இந்த மூன்று விஷயங்கள் இதுல இருக்கு. அப்போ பற்றுறுதியின் அடிப்படையில, விசுவாசின் அடிப்படையில செய்ய இந்த பலி செலுத்தும் பொழுது, இந்த பலி வந்து பாவங்களுக்கான ஒரு தற்காலிக ஒரு மறைப்பு தான். பாவம் மூடப்படும் அப்படின்றார். அப்ப மூடப்படுவதுதான் இது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல முழுசும் பார்க்கும்போது அதை பத்தி எல்லாமே எல்லாம் நான் சொல்லி காண்பிக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்ப பிரதான ஆசாரியர் இல்லையா, பாவ நிவாரண பலியாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து அதே லேவியராகமம் முழுசா படிச்சுருக்காரு. 15ஆம் வசனம் தெளிவா சொல்லுது. 20ல 22 வசனமும் சொல்லுது. அப்போ வனாந்தரத்தில் விடப்படுகின்றது, அங்க இருக்கின்ற மற்றைய மிருகங்களால கொலை செய்யப்படும். இது ஒரு விதமான பலி. அப்போ நிறைய பலி செலுத்தும் முறைகள் எல்லாமே அதுல 16ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆனா எல்லாமே என்னன்னாக்கா அது மரணத்தை சந்திக்கணும். அப்ப வெள்ளாட்டுக்கடா வனாந்தரத்தில் விடப்படுது, அது அநியாயத்து கொலை செய்யப்படுகிறது. ஒரே வெட்டா வெட்டப்படல இல்ல, அது பீறி போடப்படும், அநேக கொடும் மிருகங்களால வதைக்கப்படும். அப்போ இந்த லேவியராகமம் 16, 20, 22 இயேசு கிறிஸ்துவ கூட தொடர்பு படுத்தி பேசப்படுது. இயேசு கிறிஸ்து அப்படியாக இல்ல வதைக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அப்ப இயேசு இந்த பாவ நிவாரண பலி அவர் செலுத்துறது முக்கியம் அப்படிங்கிறது. அப்ப இன்னைக்கு ஏன் பலிகளை நம்ம செலுத்தல, ரத்த பலி ஏன் செலுத்தல? அப்ப இயேசு கிறிஸ்தான் அதற்கு இறுதியான சம்பூரணமான சம்பூரணமான பலி. அதனால நம்ம வந்து அதெல்லாம் செய்யறது இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் எழுப்பி இருக்கு இல்லைங்களா? அதனால எந்த இடத்துல ஞாபகம் இல்லையா, இந்தியாவில தான் ஏதோ ஒரு இடத்துல தெற்கு ஞாபகம் இல்லையா, இந்தியாவில் எழுப்பி இருக்கு. தமிழ்நாட்டில் இல்லைனாக்கா எந்த இடம் ஞாபகம் இல்லை. அப்படி எழுப்பி பண்ணிட்டு இருக்கு. அது வந்து அரசாங்கத்துக்கு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. ஏன்னா ஒரு ஆடை வெட்டணுன்னாக்கா அவ்வளவு சீக்கிரம் வெட்ட முடியாது இல்லைங்களா? கோழி வெட்டலாம், ஆடு வெட்ட முடியாது. ஆடு வெட்டணும்னாக்கா அது வெட்டுபவர் வரணும் இல்லையா? அதுவும் குறிப்பிட்ட காலத்துல பண்ணணும். அது எதற்காக வெட்டுறோம், கல்யாணத்துக்கு வெட்டுறோமா, எதுக்கு வெட்டுறோம், இதெல்லாம் இருக்கு. கண்ட எதுக்கு வெட்ட முடியாது இதெல்லாம் இல்லையா? அப்ப ஏன்னா அது வந்து வாங்கப்பட்ட, விலை கொடுத்து வாங்கப்பட்டதா இல்லை திருடப்பட்டதா, இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால பழைய ஏற்பாட்டை கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு இல்லையா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிலர் மூடத்தனமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அதே போல திருமுழுக்கு கொடுக்கணும்னாக்கா இவர் கொடுக்குறது சரியில்லை, இவர் கொடுக்குறது சரியில்லைன்னு கண்ட இடங்கள்ல கண்ட மேனிக்கு பல திருமுழுக்கு. புதுசா ஏற்பட்டிருக்க ஒரு திருமுழுக்கு என்னன்னாக்கா யோர்தான்ல கொண்டு போய் கொடுக்குற திருமுழுக்கு தான் உண்மையான திருமுழுக்கு அப்படின்ட்டு அது ஒரு கூட்டம் இருக்கு, செஞ்சுதான் இருக்கிறாங்க. அப்போ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி இயேசு குட்டி தான். ஆடுனா ஓரளவுக்கு அதுக்கு அறிவு இருக்கும். குட்டிக்கு என்ன அறிவு இருக்கும், குழந்தைக்கு என்ன அறிவு இருக்கும்? அப்போ குழந்தையதான் அது வந்து பாவம் அறியாதது அப்படின்றதுக்காக வேண்டி குட்டி. இயேசு தனது ஒரு சிறிது பாவம் அறியாதவர் பலி செலுத்தப்படுகிறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல. அப்ப இதெல்லாம் படிச்சீங்கன்னா நான் இப்ப சொன்னதெல்லாம் கொஞ்சம் அப்படி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த பகுதியினுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு கீ என்ன அப்படின்னு பார்க்கணும். யோவான் 2ஆம் அதிகாரம் 12, 25 இயேசு கிறிஸ்து அந்த திருக்கோயிலை முதல் முறையாக தூய்மைப்படுத்துகிறதுடைய திறவுகோல் கீ என்ன, கீ இது என்ன? அப்ப அது என்ன கீ அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு வழிமுறைகள் அங்க இருந்தது, வழிபாடு முறைகள் எல்லாமே இருந்தது. ஆனால் அது புதிய ஏற்பாட்டு வழிமுறைகளால் மாற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவ அந்த மாற்றத்தை கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டு மாற்றப்படுது.
அது எப்படி கொண்டு வரப்படுகிறதுனா, யூதர்கள் எதிர்பார்த்த அந்த மேசியா இயேசு. அந்த மேசியா எப்பேற்பட்டவர்னா, அவர் அரகண்ட் கிடையாது இல்லையா? அவர் கொலை செய்பவர் அல்ல இல்லையா? யூதர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த மேசியா கொலை செய்பவர். ஆனா உண்மையிலேயே மேசியா என்பவர் என்ன சங்கரிக்கப்படுவார், கொலை செய்யப்படுவார் இல்லையா? அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல வருவது. அதனால புதிய ஏற்பாட்டு கான்செப்டுக்குள்ள போகுது. அடுத்தது பழைய ஏற்பாட்டு அந்த கான்செப்ட் என்ன, கடவுளுக்கு மனுஷனுக்கு இருக்கிற அந்த தொடர்பை வந்து அது வலுப்படுத்த முடியல. ஆரம்பத்துல இருந்தது. ஆரம்பத்துல உண்மையாக மனம் வருந்தி கஷ்டப்பட்டு பலி செலுத்துறாங்க. காலப்போக்கில் பாவம் செய்யறது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 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 என்ன ஆயிடுச்சு, ஒரு இஷ்யூவாவே தெரியல. அது ஒரு முறையா மாறிடுச்சு இல்லையா? பாவம் பண்ணா இந்த பாவம் பண்ணா இந்த இந்த ஆடு, இந்த பாவம் பண்ணா அந்த மாடு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் ஆடு மாடை பிடிச்சின்னு போனா வெக்கப்படுவாங்க. பாக்குறது, ஐயோ ஆடு பிடிச்சின்னு பாருங்க, இவன் வந்து என்ன பாவம் பண்ணியிருக்கிறான்டா இல்லையா? சோ அப்போ பாவம் பண்றது என்பது என்ன ஆயிடுச்சுனாக்கா, அது அப்படியே ஒரு ஒரு வழிப்போக்காயிடுச்சு. ஏன்னா அதை வந்து நிறைவேற்ற முடியலன்னா அது தட் வில் பிகம் பயனற்ற சடங்கு. இது வந்து ஒரு சடங்கு, பயனுள்ள சடங்கு முறை. பாவம் செய்யாம இரு, பாரு உனக்காக ஒரு ஆடு பாரு அநியாயமா செத்துச்சே, ஒரு மாடு செத்துச்சே, அந்த மாட்டை ஏன் கொலை பண்றது, அப்ப நீ பாவம் செய்யாம நடக்காது இல்ல, அப்படிங்கிற அந்த கான்செப்டின் அடிப்படையில் தான் அந்த பலி செலுத்தும் முறை இருந்தது. நீ பாட்டு பாவம் பண்ணி கொலை பண்ணிட்டே இருந்தா என்ன ஆயிடும்? பாவம் என்பது ஒரு பொருட்டாகவே இல்லை. அது பார்ட் ஆஃப் லைஃப், வாழ்க்கையில் ஒரு 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 நடைமுறை மாதிரி ஆகி போயிடுச்சு இல்லையா? அப்போ கடவுளுக்கு மனிதனுக்கு தொடர்பு வந்து அது அறுத்து போய், அதான் தான் பவுல் சொல்றாரு இல்லையா, நியாயப்பிரமாணத்தினால நம்மால என்ன பண்ண முடியாது, நீதிமான்கள் ஆக முடியவே முடியாது அப்படின்னு சொல்றதுனாக்க என்ன, அது அவ்வளவு கடினமான ஒன்று, செயல்படுத்த முடியாது அப்படின்ட்டு. ஆனா உண்மையான வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இல்லையா, அது வந்துட்டு அன்பின் அடிப்படையில் இருக்கு. பயபக்தி பழைய ஏற்பாட்டை சொல்லுது. பயத்துடன் நடுக்கத்துடனும் அப்படின்னு சொல்லி வரும். ஆனா இயேசு அப்படி சொல்லி கொடுக்கல. உனக்கு பயமே வேணாம், உனக்கு ஏன் நடுக்கம், அன்புனால வா, உன் அன்பு போறோம். நீ ஏன் என்கிட்ட என்ன பார்த்து பயப்படணும், கடவுளை பார்த்து நீ ஏன் பயப்படணும், அவர் அன்புள்ளவர் ஆச்சு, நீ ஏன் பயப்படணும். அப்ப எதற்காக அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏன் பயபக்தி வந்தது, பட்சிக்கிற அக்னி எல்லாம் பயங்கரமான கடவுள்ன்ற வார்த்தையில ஏன் வந்ததுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நிறைய கேள்விகள் இருக்கு. அப்ப அப்படி அல்ல, கடவுள் அன்புள்ளவர், நம்ம ஆசீர்வாதம் கொடுக்குற அதான் ஃபைனல். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளும் தந்தையாக கடவுளுடைய அன்புன்றோம். அந்த அன்புள்ள கடவுளை ஏன் பயங்கரமா காட்டுறோம். பிற பிற இனத்து தேவ தேவிகளை போல கையில கத்தி கப்படாலாம் வச்சுக்கின்னு நாக்கத்தோட நாக்குல ரத்தம், கத்தியில ரத்தம், ஈட்டில ரத்தம், இப்படியா காட்டிட்டு இருக்கிறதா இருக்கு. பழைய ஏற்பாடு அப்படியே கொண்டு வந்து படிக்கிறது. இதுதான் மெயின், இந்த திறவுகோளுடையது. அடுத்து அந்த மெயினுடைய தொடர்ச்சி என்னன்னாக்கா, இயேசுவின் அதிகாரம் என்ன, இயேசு அதிகாரம் படைத்தவர். அந்த திருக்கோயில் வந்துட்டு என்ன, இயேசுடைய தந்தையுடைய வீடு அது இல்லையா? அந்த வீட்டுல வந்து ஏறெடுக்கப்படும் ஜெபங்களுக்கு கடவுள் என்ன பண்றாரு, பதில் கொடுக்கிறான்னு சொல்லி பாக்குறோம் பழைய ஏற்பாட்டுல இல்லையா? அப்போ பழைய ஏற்பாட்டுல அந்த திருக்கோயிலை பத்தி ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு. திருக்கோயில் கடவுளுடைய துணி தொங்கல்களால் நிறைந்திருக்கிறது என்று ஏசாயால பாக்குறோம். அப்படா கடவுள் முழுமையாக அந்த அந்த கோயிலை ஆக்கிரமித்து இருக்கிறார் அப்படி சொல்றது. அப்போ அது, ஆனா கடவுளுடைய அந்த தன்மை அங்க தூய்மையற்றதா மாறுற, கோயில் தூய்மையற்ற மாறினால கடவுள் இயேசு அதை தூய்மைப்படுத்த வேண்டிய சூழலுக்கு உள்ளாகுகிறார். அதன் அடிப்படையில் தான் மேசியா என்பதை நிரூபிக்கிறார். போன பாடத்துல பார்த்தது இல்லையா, நீங்கள் எதிர்பார்த்த மேசியா நான் தான். மேசியாக்கு என்னென்ன குணாதிசயங்களோ அத்தனை என்கிட்ட இருக்குது. போன பாடத்தை படிச்சீங்கன்னா தெரியும் என்னென்ன. எல்லாவற்றுக்கு மேலாக மேசியா அன்புள்ளவர், அன்பு காட்டுபவர். அடுத்தது மேசியா வந்து உங்களுக்காக அழிகிறவர், தியாகம் செய்கிறவர், பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து உங்களோடு வாழ்கிறவர் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏற்படுது. அப்ப இது வந்து ஒரு ஒரு மாற்று தான். பழைய ஏற்பாட்டினுடைய அந்த இதனுடைய ஒரு மாற்று என்னன்னாக்கா, காலங்காலமா அவங்க
ஒரு ஒரு சரியான முறையை கொண்டு வந்து அப்புறம் அந்த முறையை மாறி 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 வந்து அது சுய லாபத்தின் அடிப்படையில் வந்துச்சு. இன்றைய திருச்சபைகள் எப்படி, இந்த திருச்சபை தலைவர்கள் எப்படி இருக்காங்க, சுயநலம் பிடிச்சவளா இருக்கிறாங்க இல்லையா? காணிக்க காணிக்க தசமபாகம் இப்படி பிடுங்கி 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 மக்களை ஏமாற்றி ஏழிச்சு பசியோட பட்னியோட இருந்தா பசி பட்னியை களையிறது கிடையாது. மருத்துவமனைக்கு போறதுக்கு காசு இல்லைனாக்கா அவர் சொல்றாரு, மருத்துவமனைக்கு இவ்வளவு செலவு பண்றல, இத்தனை 1000 ரூபாய் செலவு பண்ணல, அதுல தசமபாகம் கொடுன்றாங்க கேட்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு தான் இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதுல தசமபாகம் கொடுன்னு சொல்லி இப்ப நான் மருத்துவமனைக்கு இவ்வளவு செலவு பண்ணி டாக்டருக்கு இவ்வளவு செலவு பண்ணல, தசமபாகம் கொடுன்ட்டு இந்த சூழல் தான் அங்க இருந்தது. அங்க அது திருக்கோயில்ல அதுதான் இருந்தது. இந்த மாதிரி யோகி இப்ப என்ன நடக்குது அது அத்தனையும் அங்க நடந்தது. அதான் அங்க பிரச்சனை. அப்ப அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசு வந்து அதை மாற்றுகிறார். ஏனென்றால் அது என்ன ஆயிடுச்சுன்னா அது வணிக இடமா மாறிடுச்சு, ஷாப்பிங் மால் ஆயிடுச்சு அது. அப்ப இயேசு வந்து அந்த இடத்த வந்து என்ன பண்றாருன்னா, இயேசுதான் கோயில். அந்த கோயிலுக்குள் இணைக்கப்பட்டு சின்ன சின்ன கோயில்கள் நீய நானும். அப்போ 2 சொல்றார், ஆயிரக்கணக்கானவர் திருச்சபையில் இணைக்கப்பட்ட என்ன திருச்சபை? இயேசுவின் சரீரம், உடலாகிய திருச்சபையில் இணைக்கப்பட்டார்கள். அந்த படம் கூட போட்டிருக்கோம். ஒரு பெரிய கோயில் இருக்கும், அந்த கோயில் குட்டி குட்டி கோயில். அப்ப நம்ம எல்லாம் யார்? இயேசுவின் உடலுக்குள் ஒரு சின்ன சின்ன கோயில்கள். அப்ப இதை இன்னைக்கு பாடினாக்கா கட்டிடமாகிய கோயில். அந்த கட்டிடமாக கோயிலுக்குள்ள ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன கோயில். நீங்களே அந்த ஆலயம், நான் தான் இந்த ஆலயம். அப்போ அந்த ஆலயம் தூய்மையுள்ளதா என்பதை உள்ளே இருக்கின்ற ஆலயங்களாகிய நாம தூய்மையா இருந்தா தான் அந்த ஆலயம் தூய்மை என்பதை நிரூபிக்கணும். அதன் அடிப்படையில கட்டப்பட்டதுதான் அந்த கோயில். சாலமன் கட்டின கோயிலுடைய நோக்கம் அதுதான். ஏன்னா அங்க வருகிறவர்கள் ஏறெடுக்கும் ஜெபங்களுக்கு அவர் என்ன பண்றாரா? பதில் கொடுக்கிறார் சொல்லிருக்கு. அப்ப எல்லாரும் வரலாங்க. அப்ப இயேசுவும் இதுதான் வழி அப்படிங்கிறது சொல்றத பார்த்தா, அப்போ உண்மையான கோயில் எது என்பதை அவர் இதன் ஊடாக நீங்க தான் கோயில் அப்படிங்கிறத கொண்டு வருகிறார். வணிக வளாகம் தப்பா போட்டோம். தூய வழி வணிக வாதம், வளாகம் இல்ல வாதம். அங்க நடக்கிற வாதங்கள் பிரதிவாதம். அப்ப அங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க லீஸ் விடுற மாதிரி விட்டுருக்காங்க. யாரு? இந்த அந்த இப்ப இந்த காலத்து என்ன சொல்றாங்க, பிஷப்புங்க பாஸ்டருங்க மாதிரி அந்த காலத்துல இந்த திருக்கோயிலுடைய ஆன்மீக தலைவர்கள் எல்லாம், பரிசேயர் சதுசேயர் வேத பாரகர் சனை, இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வா இந்த இந்த இடத்துல இந்த கோயில் இந்த 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 இடத்துல வந்துட்டு ஏழைகள் வந்து கஷ்டத்துல இருக்கவங்க நோயாளிகள் வந்து ஜெபம் பண்றதுக்கு வருவாங்க. அப்போ நாங்களாம் என்ன பண்ணோம், அவர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி அவர் சுகமாக்குவோம். அடுத்தது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம், ஆலோசனை சொல்லி அனுப்புவோம். அவங்க ஏதோ காணி கொடுப்பாங்க. ஆனா அதெல்லாம் போர்ல. அதே போல பிணியாளிகள் அங்க வரக்கூடாதுன்னா அந்த இடத்துல வரணும். அவங்க கட்டுனது அதுக்கு தான் இல்லையா? அப்ப அதற்காக தான் கட்டினாங்க அந்த இடத்த. பிற இனத்தவர் வர்றதுக்கு 3 பேர் பிற இனத்தவர்கள் அந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறதுக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, நோயாளிகள், பெரும் நோயாளிகள் அங்க வந்து அந்த பகுதியில் ஒரு பகுதியில் அவங்க வந்துட்டு போவாங்க. அதாவது இவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணலாம். மற்றவங்க வந்து ஊருக்கே வர முடியாது. அப்படியே கோயிலுக்கு சில நோயாளிகள் வரலாம். அந்த நோயாளிகளுக்கு இவங்க ஜெபிச்சு போனவங்க. சிலர் வந்து மனம் சிதைந்தவர்கள் இல்லையா, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிறவங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்க, தோல்வியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆலோசனை கூறி அவன் ஜெபித்து அந்த இடம் அவங்களாம் என்னத்தை காணி பெருசா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களாம் விரட்டி அடிச்சிட்டாங்க. விரட்டி அடிச்சுட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? மால் ஆக்கிட்டாங்க. நீங்க நிறைய சினிமா தியேட்டர்லாம் மால்ஸ் மாறுற மாதிரி அன்னைக்கு வந்துட்டு கோயில்ல அந்த கோயில் மால் ஆக்கிட்டாங்க இல்லையா? அப்போ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த இடத்துல கடவுள் மேல அந்த அந்த பயம் சார்ந்த ஒரு பக்தி இருந்தது. இது செய்யலைனாக்கா என்ன நடக்கும்? நம்ம செஞ்சுதான் அவனும் ஏழைகள் தான் அவங்க சொல்றது நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ கடவுள் மீது இருக்க பக்தி எது? அன்பு சார்ந்தது. திருப்பாடல் 120 கர்த்தருக்கு பயந்தார் வழிகள் நடக்கிறவர் எவரோ அப்படின்னு இருக்கும்.
இந்த முதல்ல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 45 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் ஒருத்தர், நம்ம அருள் திரு பால் பிரகாசம் ஐயா அவருடைய அப்பா, வேதக்கண் ஐயா, அவர் தான் சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தரில் அன்பு கூர்ந்து, கர்த்தரை நேசித்து, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பேரு பெற்றவன் அப்படின்னு, அந்த மாதிரி பாடு, அப்படி பாடணும் அப்படின்ட்டு அந்த வசனத்தை இப்படிதான் புரிஞ்சுக்க சொன்னார். அப்ப பயத்தினால் விளைந்தால் என்ன பண்ணுவோம்னாக்கா, அந்த உறவு இருக்காது. இப்ப எனக்கு எங்க அப்பாவுக்கு எங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல பெற்றோர் நல்ல உறவு இருக்காது, பயம் இருக்கும். மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும், பயம் இருக்கும் இல்லையா? நான் சொன்ன மாதிரி எங்க அப்பா அவங்க நல்லா தீவிரல கொடுத்துட்டு இருந்தேன்னா, அந்த கார் சத்தங்களும் எங்க அம்மா ஒரு உழுக்கு, அப்பா வர்றாரு, அப்பா வர எழுச்சு உட்கார்ந்துட்டு. எங்க அப்பா இருக்கும்போது உட்கார்ந்துட்டு இருக்கணும், நிக்க விடணும், படுக்கூடாது, உட்காரக்கூடாது. அவர் வந்தா எழுந்து நிக்கணும், நின்று பேசணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வந்து பேர பிள்ளை நின்று பேசுறாங்களா இல்லையா? அப்போ அது இது ஒரு எக்ஸ்ட்ரீம், அது ஒரு எக்ஸ்ட்ரீம். அப்ப எங்க அப்பா கூட அந்த அந்த ஃப்ரெண்ட்லி அந்த இது இல்லை. ஆனா என்ன, அப்பா மேல ஒரு மதிப்பு இருந்து, மரியாதை இருந்தது, பயம் இருந்தது இல்லையா? அப்பேற்பட்ட கடவுள் அல்ல. அவர் தோல்ல நாம கை போடலாம், நம்ம தோல்ல அவர் கை போடலாம். நண்பரை போல இயேசு நண்பர் என்றார், சகோதரர் என்றார். சகோதரனா ஒரு கண்டிப்பு இருக்கும், நண்பர்னா அன்பு நிறைய மிகுந்தா இருக்கும் இல்லையா? சோ இதெல்லாம் வந்துட்டு அதுல பார்க்கிறோம். அப்ப யோவான் 4:23, 24 பார்க்கும்போது அதை சொல்றது இல்லையா? வழிபடுதல் என்பது அன்பின் அடிப்படையில வழிபடுது, அதான் சொல்றார். உண்மையாய் வழிபடணும்ன்றாரு. பயபக்தியில அன்பினால் ஏற்படும் பக்தியினால் வழிபடுங்கள் அப்படின்ற. அன்பின் ஊடாக வருகின்ற பக்தி தான் நிலைச்சி இருக்கும். அப்போ அவரை எப்படி உண்மை இயல்புக்கு ஏற்ற உள்ளத்தில் வழிபடுறோம், இன்னைக்கு உதட்டில் வழிபடுகிறோம். அன்னைக்கு உதட்டுல பயபக்தி தான், உதட்டுல தான் இருக்கும், உள்ளத்துல இருக்காது. அதான் பார்க்கும். கடவுள் என்ன பேடிப்பட்டவர்னா, அவருடைய இயல்பு என்ன? கடவுள் ஆவியா இருக்க, உருவம் இல்லாமல் இருக்கிறார், அப்படின்னா எங்கும் நிறைத்திருக்கிறார். அப்ப அவர் வழிபடுபவர் அவர் உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில், அப்படின்னா இங்கே நிறைந்திருக்கிறார், என் உள்ளத்தில் நிறைந்த தூய் ஆவியார் உங்களோடு கூட உங்களுக்குள் அப்படின்னு இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட உங்களுக்குள் வாசம் செய்கிறார் அப்படின்னு போட்டிருக்கோம். அதான் உண்மை இயல்பு, எங்கும் நிறைந்திருக்கிறார், என் கூடவும் இருக்கிறார், எனக்குள்ளேயும் இருக்கிறார் இல்லையா? அதுதான். அப்ப எங்க 2 பேர் 3 பேர்னாக்க, இருக்கிற 50 பேர்ல 2 பேர் எப்படி ஃபுல்லா முழுமையா இருக்கிறாங்களோ அதை பத்தி தான் சொல்லுதே தவிர, 50 பேர்ல 50 பேர் அந்த 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 இடத்துல 2 பேர் 3 பேர் சொல்ல, இருக்கிற 50 100 பேர்ல 2 3 பேர் கரெக்டா இருக்கிறாங்களா, உண்மை இயல்புக்கு ஏற்ப இருக்கிறார்களா, அவர்களோடு நான் இருப்பேன், அவர்களுக்குள் இருப்பேன்றதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அதை விட்டுட்டு இல்லைங்களா, சோர்ந்து போனது பண்ணி இன்னைக்கு இன்னைக்கு உபவாசம் போட்டோம், 2 பேர் 3 பேர் இருக்கிற பரல, 2 பேர் 3 பேர் மத்தியில அவங்க நம்மள சும்மா ஊக்கப்படுத்துறது இல்லை, அது அப்படி இல்லை. அதான் அந்த வசனத்தினுடைய சரியான விளக்கம் அதுதான். அப்ப அன்பு தான். அப்ப இந்த அன்புக்கு வந்து சுத்திகரிப்பு வேணும், ஆலய சுத்திகரி, இந்த கோயிலை சுத்திகரிக்கணும். சுத்திகரி தூய ஆவியார் உதவி செய்கிறார், சுத்திகரில தூய ஆவியார் துன்பப்படுகிறார். அப்ப தூய ஆவியார் சந்தோஷப்படுத்தணும்னா அவர் நமக்கு சொல்லி கொடுக்கறத கேட்டு நடக்கிறது. அப்படி இருந்தால் நாம் கடவுளோடு கூட நெருக்கமா இருக்க முடியும். அப்போ அந்த கோயிலுக்கும் இதுக்கும் இதான் இதான் தீஸ் ஆர் த கீஸ், கீ இது இல்லையா? இதை நாம வச்சுட்டு படிச்சாதான் அது புரியும் இல்லையா? அடுத்தது இந்த கோயிலை குறித்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெரியணும். ஏற்கனவே போன படிச்சிருக்கோம், அதனால நீங்க வந்து நான் திரும்பி இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இது ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இல்லையா? அவள் தாய் நாட்டுக்கு திரும்புறாங்க இல்லையா? மேசியா உடைய காலகட்டங்கள் என்ன, போன முறை படிச்சது தான் சொல்லியிருக்கிறேன் இல்லை, திரும்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்த அதை போட்டிருக்கிறேன். அப்போ நம்பிக்கைகள் எப்பேற்பட்ட நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா? இயேசு எப்பேற்பட்டவர்? இயேசு தெய்வீக மனிதர் மட்டுமல்ல, தெய்வீகத்திற்கும் மேலானவர். அவர் தெய்வீகமான மனிதர், 100க்கு 100 மனிதர், ஆனால் 100க்கு 100 சம்பூரண மனிதர், அதான் தெய்வீக மனிதர். ஆனா தெய்வீகத்தை தான் எங்கேயும் பயன்படுத்தாத ஒரு ஒரு மனிதர். அந்த தெய்வீகத்தை எங்கேயும் பயன்படுத்தும் இயேசு. இயேசு வந்துட்டு
தெய்வீகத்தை எங்கேயும் பயன்படுத்தல. 100க்கு 100 மனுஷனா இருந்தார். சம்பூர்ண மனிதரா இருந்தார். நம்மால் இருக்க முடியும். அப்படி இருக்கணும்னா அதுக்கு தூயாவை ஒத்தாசை செய்வார் இல்லையா? அதுதான் அதுல முக்கியம் இல்லையா? அப்படின்னா என்ன? அவ தெய்வீக மனிதர் அல்ல, அதற்கு மேல். அப்படின்னு என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்ய முடியும். அப்ப நீங்களும் நானும் செய்ய முடியும்னு சொல்றார் இயேசு. நீ மனிதனாக, நான் மனிதனாக இதை செய்ய முடியும். யார்? இயேசுவை அப்படியே பின்பற்றுகிறவளா அது முடியும். அதனால்தான் அவர் கடவுள் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருந்தா கடவுள் செய்வாரியா, நான் செய்ய முடியாது, நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பிச்சு ஒரு எஸ்கேபிசம் வந்துடும். இல்ல, அவர் 100க்கு 100 மனுஷனா இருந்தார், மனிதனா இருந்து இதெல்லாம் செய்தார் அப்படிங்கிறதுக்காக இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுல இதுவும் நான் போன முறை கொடுத்துருக்கேன், இதை படிச்சீங்கன்னா. அப்ப இத்தனை விஷயங்களை மையப்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பகுதிக்குள்ள நம்ம நுழையணும். அப்ப போன முறை கொடுத்த திரும்பி நினைவூட்டுற கானா ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு பிறகு அவருடைய இருந்த 5 சீடர்கள். இயேசு முதல்ல தெரிந்து கொண்ட த ஃபர்ஸ்ட் டிசைபிள். போன முறை சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் இல்லையா? த ஃபர்ஸ்ட் டிசைபிள் அண்ட் த ஃபர்ஸ்ட் கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள். முதல் 5 சீடர்கள் முதல் முறையாக திருக்கோயிலை சுத்தப்படுத்துதல். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் இல்லையா? அப்போ யோவான் 2:11க்கும் 12க்கும் அல்லது 13க்கு இடையில ஒரு இடைவெளி. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீடர்கள்லாம் பண்ண உடனே இயேசுவோட கானா ஊருக்கு போனாங்க. அப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அதன் பிறகு இயேசு என்ன பண்ணாருன்னா, தனியாகத்தான் முதல்ல பணி செய்தார். திருப்பணி, இறைப்பணி செய்தார். அப்போ எந்த சீடர்களும் இல்லை. ஆனா சீடர்களா நிறைய பேர் வந்தாங்க அவரை பார்த்து. ஏன்னா இந்த 5 பேர் போய் சொல்லியிருப்பாங்க இல்லையா? இன்னும் நிறைய பேர் சொல்லி இந்த 5 பேரும் கூடவே அவர் கூட சுத்தி இருக்கலாம். ஆனா அவர் தனியா ஊழியம் பண்ணார். கூட உடன் நிறைய பேர் இல்லை, இருந்தார்கள். ஆனால் அவர்களை சீடர்களாக தெரிவு செய்யல, அப்போஸ்தலர்களாகவும் தெரிவு செய்யல இல்லையா? முதல் திருக்கோயில் சுத்தப்படி இயேசு தனியா தான் போய் பண்றார், கூட எந்த சீடர்களும் இல்லை. 2ஆம் திருக்கோயில் சுத்திகரிப்புல தான் இல்லையா அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 120 பேர் இருந்திருக்கிறாங்க இல்லையா? 120க்கு அப்பாற்பட்டவர்கள் நிறைய இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம பழைய பாடங்களை நமக்கு தெரியும். ஸோ இதுதான் கேப். அது செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, இவர் கலிலேயாவில இருந்து எருசலேமுக்கு தனியா போறார். ஏனென்றால் அது பண்டிகை காலம், ஒரு வார பண்டிகை இல்லையா? அப்ப பண்டிகை. அப்ப முதல் நாள் என்ன? முதல் நாள் பாஸ்கா பண்டிகை. தொடர்ந்து அது அப்பங்களின் பண்டிகை. அதன் பிறகு அது வாரங்களின் பண்டிகை. 7 வாரம். 7 வாரம் முடிஞ்சோன்னா 50வது நாள் பெந்தேகோஸ்து. முதல்ல பஸ்காவை தொடர்ந்து வர அந்த வாரம் முழுவதும் வருவது என்ன இல்லையா? அப்பங்களின் பண்டிகை, அப்ப பண்டிகை. அதை கண்டிப்பா எல்லாரும் பண்ணுவாங்க. அதான் பாஸ்கான்றது. அதான் பாஸ்காவில் 2 பகுதி. முதல் நாள் ஒரு பகுதி, மற்றைய நாள் 6 நாள் ஒரு பகுதி. அது அடுத்தது வாரங்களின் பண்டிகை இல்லையா? அது இதெல்லாம் 7 வாரம் இருக்கும். 7 வாரம் முடிஞ்சு அடுத்த நாள் தான் 50வது நாள். பென்டானா 50, பென்டா காஸ்ட் 50வது நாள். 50வது நாள் என்னன்னா அது தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் இல்லையா? நம்ம ஆராதனை சொல்லுவோம் இல்லையா? துதி ஆராதனை, ஸ்தோத்திர ஆராதனை. நான் துதிக ஸ்தோத்திர வித்தியாசம் இல்லாம கலந்து அடிச்சு விடுறது. துதி ஆராதனை வேற, ஸ்தோத்திர ஆராதனை வேற. பாவ அறிக்கை, பரிசுமால ஒப்புரவாகுதல் ஆராதனை அது வேற. நான் முதல்ல வரணும். அப்புறம் ஸ்தோத்திர பலி ஆராதனை, அப்புறம் துதி பலி ஆராதனை, அப்புறம் எல்லாமே ஆராதனை தான் வரும். எல்லாமே வழிபாடு தான் வரும் இல்லைங்களா? சோ இதை முடிச்சுட்டு திரும்பி அவர் கலிலேயாக்கு வர்றார். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, திருக்கோயிலை சுத்தப்படுத்த பிறகு திரும்பி கலிலேயாக்கு வர்றார். கலிலேயாவில தான் இவர் என்ன பண்றாருன்னா 12 அப்போஸ்தலர்களை தெரிவு செய்யறார். அதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கால வருகின்ற இந்த நிகழ்வுகள் இல்லையா? அவர் பேர் என்னது? அப்ப இயேசு இந்த திருக்கோயிலை சுத்தம் பண்ற இந்த நிகழ்வு, இந்த வசனத்தை இப்ப பார்க்க போறோம் அடுத்த 15 நிமிஷத்துல. 12ஆம் வசனம். இதற்கு பிறகு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நாகும் போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். இது எப்போ?
எப்ப இது? கானாவூர் திருமணத்துக்கு பிறகு. திருமணம் முடிஞ்சுனா சீஷரை போய் அங்க தங்குறா, இவங்களும் போய் தங்கிடுறாங்க அங்க. அதன் பிறகு சீஷர்கள் என்ன பண்றாங்க, தங்கள் இடத்துக்கு போய் விடுறார்கள். 12 தான். அப்ப கப்பர் நாகும்னா என்னன்னு தெரியணும், இதனுடைய பின்னணியும் தெரியணும், சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னன்ட்டு. கப்பர் நாகும் அப்படின்றது இயேசு முதல்ல இறை பணியாற்றினது. இயேசுடைய வீடு அங்க அந்த கப்பர் நாகும்ல தான் அவருடைய வீடு இருந்தது இல்லையா? அவருடைய பணிஸ்தலம் அங்கதான் இருந்தது. இது ஏன் முக்கியம், கப்பர் நாகம் ஏன் முக்கியம் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிசினஸ் ஹப். சென்னை எப்படி ஒரு பிசினஸ் ஹப் இல்லைங்களா, மும்பை எப்படி பிசினஸ் ஹப், அந்த மாதிரி இல்லையா, இந்த பகுதி கலிலேயாவில் இருக்க கப்பர் நாகம் ஒரு பிசினஸ் ஹப். அந்த கப்பர் நாகம்னு ஒரு பெரிய அரண் இருக்கு, கோட்டை கோட்டை கொட்டலம், ரோமர்களுடைய கோட்டை கொட்டலம் இருக்கு இல்லையா. அடுத்தது அங்க ஒரு ஒரு சுங்க சாவடி இருக்கு, டோல்கேட், பெரிய டோல் அங்க இருக்கு. அது ஒரு முக்கியமான பகுதி, ஒரு பிரதேசம் அப்படின்னா இல்ல, கான்ஸ்டிடியூன்சின்னு இல்ல, அண்ணா நகர் கான்ஸ்டிடியூன்சி, அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூன்சி அல்லது வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை பாராளுமன்ற கான்ஸ்டியூ, அந்த மாதிரி ஒரு பெரிய பகுதி அது இல்லையா. இந்த இடத்துல தான் மத்தேயு வந்து இயேசு அழைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இந்த இந்த கப்பர் நாகும் பகுதியில தான் இல்லையா, பகுதியில பல சீடர்கள் இருந்தாங்க, அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் பலர் இருந்தாங்க. ஏன்னா அந்த பகுதியெல்லாம் இயேசு பணி செய்தார், நிறைய பேர் அப்போஸ்தலராக 12 பேர், மற்ற சீடராக ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் அங்க இருந்தாங்க. மத்தேயு 4:46 இந்த இடத்துல ஒரு பெரிய சினகாக் இருக்கு, பெரிய சினகாக் நிறைய இருந்தா அது ஒரு பெரிய சினகாக். இந்த சினகாக்ல இயேசு முதல்ல போய் பேசுறாங்க. இந்த சினகாக்லயும் இயேசு பேசுகிறார். அங்க யூதேயாளர் சினகாக்ல இயேசு பேசுறார். இயேசுனுடைய இந்த பணித்தளம் இல்லையா, அது ஹெட் குவார்டர் எங்க இருந்ததுனாக்கா அது கலிலேயாவில் இருந்தது. அடுத்த வசனம், பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது இல்லையா. அந்த பஸ்கா பண்டிகை வர இருக்கும் பொழுது இயேசு என்ன பண்றாரு, நேரா கப்பர்நாகும் வந்து டிராவல் பண்ணி போறார் எருசலேமுக்கு. அப்போ அங்க எல்லாரும் கொண்டாடணும், இயேசுவும் கொண்டாடணும். இயேசுவும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பஸ்காவை செலிப்ரேட் பண்ணார். குழந்தை பிறந்து யூதர்கள் எல்லாரும் செய்யணும், அது ஒரு முறை. அப்ப யூத முறைமை, அந்த ட்ரெடிஷனை இயேசு ஃபாலோ பண்ணார். ஆனா உண்மையா ஃபாலோ பண்ணார் இயேசு இல்லையா. இயேசு போல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்கிறோம். மரியா சகோதரர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கலாம், ஏன்னா மரியா அப்படிதான் வளர்த்தாங்க பிள்ளைகளை இல்லைங்களா. திருமுழுக்கு யோவான் இப்படியெல்லாம். அப்போ இந்த இந்த பண்டிகை நான் சொன்னேன் இல்லையா, இந்த பண்டிகை நாட்கள்ல உலகத்தில் இருக்க எல்லா யூதர்களும் குடும்பமா வரலாம். ஒரு ஆண் கண்டிப்பாக, அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் கண்டிப்பாக வரணும் உலகத்துல எங்க. ஏன்னா எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க, உலகம் முழு சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க அந்த முதல் நூற்றாண்டுல. நான் சொன்ன மாதிரி முதல் வாரம் நான் சொன்னதெல்லாம் இதில் படிச்சுனா புரிஞ்சிடும் இல்லையா. அப்ப இந்த நோக்கம் என்ன, நாங்கள் அடிமைகளா இருந்தோம், அதை விடுதலையாக்கப்பட்டோம், இப்பவும் அடிமையா இருக்கிறோம், மேசியா வந்து எங்களை விடுதலையாக்குவார். அதுக்காக இந்த பஸ்கா பண்டிகை இல்லையா அங்க கொண்டாடப்பட்டது. நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம், சுதந்திரம் இல்லாம இருக்கிறோம். இப்போ அதான் நாங்கள் முழு சுதந்திரம் இல்லை, சுதந்திர நாடு, ஆனால் அங்கே கோயில் கட்டலை. கோயில் கட்டா முழு சுதந்திரம் எங்களுக்கு. அங்க அங்க அந்த வழிபாடு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இதை பத்தி நாம விபாகம் 16 பார்க்கிறோம், யாத்திராகம பார்க்கிறோம். அதை நினைவு கூறுவது. அடுத்தது இந்த 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 எருசலேம் இல்லையா. முதல்ல கலிலேயால அப்புறம் நம்ம எருசலேமை பார்க்கும் பொழுது, எருசலேம்ல தான் மேசியா வருவார். எருசலேமுக்கு மலையில இருந்தா வருவார். அதுதான் அந்த மலையில வந்து கோயில் கட்டப்பட்டது. அதுல இன்னொரு பேர் தான் இல்லையா, சியோன் மலை. ரெண்டும் ஒரு பேர், ஒரே பேர் தான் இல்லையா பகுதி இல்லையா. அந்த கோயில் யாரால் கட்டப்பட்டது, சாலமோனால் எந்த காலத்தில் கட்டப்பட்டது, அப்போது அது எப்போது அழிக்கப்பட்டது இல்லையா. அப்போ அது அழிக்கப்பட்ட பிறகு 515 திரும்பவும் வந்து பாரசீக பேரரசர் வழியாக செருபாபேல் தலைமையில அது மறுகட்டமைப்பு செய்யப்பட்டது.
அதன் பிறகு கிமு கிறிஸ்து முன் 1920 என்ன பண்றாருனாக்கா, ஏரோது மகா ஏரோது அதை கட்டுறார். இயேசுவின் காலம் வரைக்கும் அது கட்டி முடிக்கப்படலை. ஏன்னா இதுல ஒரு அரசியல் இருக்கு. கட்டுறோம் 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 போது என்ன பண்ண மக்கள்லாம் அங்க நடக்கிற பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, வரியை பத்தி கவலைப்படாம நம்ம கோயில் கட்ட போறோம், கோயில் கட்ட போறோம். வட இந்தியால தானே கோயில் கட்ட போறோம், கோயில் கட்டணும், கோயில் கட்டணும்ட்டு 100 ஆண்டுகளா சொல்லி 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 ஒரு மாதிரி கட்டி முடிச்சாங்க. அப்ப மக்களை வந்து இந்த பதட்டத்திலேயே வச்சுட்டு இருக்கணும். அதனால அரசர்கள் இதை செஞ்சாங்க. முழுசா கட்டி முடிக்கல. ஆனா பழையதை விட ரொம்ப சூப்பரா கட்டினாங்க. கட்டிடம் பழைய முதல் கட்டிட்டது ரொம்ப சூப்பரா கட்டினார் அவர். அந்த அந்த கட்டிடம். அடுத்தது இந்த கோயில்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது இல்லையா? அந்த கோயிலுக்குன்னு ஒரு பணம் இருக்கு. அந்த பணத்தை தான் அவங்க கோயிலுக்கு காணிக்கையா செலுத்தணும். இப்ப கோயிலேருந்து ஆடு மாடு வாங்கணும்னாக்கா தனி ஆடு மாடை கொண்டுறக்கூடாது. கொண்டு வந்தாங்கன்னா இப்போ அது செல்லாதுன்னும். சொல்ல இதுக்கு இந்த நோய் இருக்குப்பா. இல்லப்பா நோய் இருப்பா எங்களுக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு நாள் நாங்களாம் ஆண்டு வருஷ கணக்கில் இங்கே எங்களுக்கு தெரியாதா இதுக்கு வந்து நோய் இருக்குது, இது இருக்குது, அது இருக்கு, வர வெள்ள இடிபட்டிருக்கோம், உள்காயம் இருக்குது, எதனா சொல்லி ஏமாத்தி என்ன பண்ணும், உள்ள இருக்க வாங்கணும். சிலர் அப்படியே மீறி வெளியில இருந்து கொண்டு வந்தாங்க. வெளிநாட்டுல இருந்து கொல்லி அதை கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணும், வெளியில வாங்கினாக்கா அது 1000 ரூபாய் இருந்தாக்கா இவன் 10,000 ரூபாய் காசு கொடுக்கணும். அப்பதான் அந்த ஆடு வாங்க முடியும், அதை பலி செலுத்த முடியும். அப்ப காணிக்கை செலுத்தணும்னாக்கா ரோம காணிக்கை தான் கொடுக்கணும். ஆனா ரோம காணிக்கை செலுத்தக்கூடாது. இப்ப 100 ரூபாய் நான் காணிக்கை செலுத்தணும்னாக்கா கோயில் காணிக்கை இருக்குது, கோயில் பணம். அந்த கோயில் பணத்தை வந்து இப்போ நம்ம 100 ரூபாய்னாக்கா 500 ரூபாய் கொடுத்தாதான், 500 ரோம பணம் கொடுத்தாதான் இந்த 100 ரூபாய் 100 கோயில் பணம். அதுதான் பண்ட மாற்று வேலையும் பண மாற்று எக்ஸ்சேஞ்ச், மணி எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் பண்றது. இது மாதிரி அநியாயம் அக்கிரமம் பண்ணாங்க இவங்க இல்லைங்களா? இதெல்லாம் படிச்சு நமக்கு புரிஞ்சிடும் இல்லையா? அப்போ கடவுள் என்பது ஒரு கேலி கூத்து, வழிபாடு என்பது ஒரு கேலி கூத்து, எல்லாமே கேலி கூத்து ஆயிடுச்சு. அப்போ இயேசு வந்து அதை ரொம்ப அதனால இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா முதல் முறை சுத்தமாக்குகிறார். 3 வருஷத்துக்கு பிறகு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இயேசுடைய மரணத்துக்கு முன்னால் இருக்கிறத பத்தி அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே நமக்கு தெரியும். அப்போ இயேசு என்ன பண்றாருனாக்கா அங்க போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்றார் இல்லையா? கயிற்றினால் ஒரு சாட்டை உண்டு பண்ணி அவளை அடிச்சு காலி பண்றாரு. ஸோ இதெல்லாம் படிச்சா அவருக்கு புரியும் இல்லையா? அப்ப இயேசுவின் கோபம் எப்பேற்பட்ட ஒரு கோபம் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அவரோட கோபம் நீதி உள்ளதா அநீதியானதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ அநீதிக்காக கோபப்படுவது நல்லது, அநீதியை எதிர்த்து குரல் எடுப்பது, குரலற்றவன் குரலாய் இருப்பது நல்லது. ஆனால் அதுல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா வயலன்ஸ் இருக்கக்கூடாது. அடுத்தது இல்லாததுக்கெல்லாம் கோபப்படக்கூடாது. அப்போ அவர் என்ன செய்யறாருனாக்கா தவறு செய்தவர்களை தண்டிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுனுடைய அடுத்த வருகையில தீர்ப்பு உண்டு. நன்மை செய்தவருக்கு ஒரு தீர்ப்பும் பாவம் செய்தவருக்கு ஒரு தீர்ப்பும் உண்டு அப்படிங்கிறது. அப்ப இந்த அதிகாரம் சிலருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆயுதத்தை காவல்துறை தான் ஆயுதத்தை பயன்படுத்து. தண்டனை கொடுப்பது நீதிபதிகளுக்கு தான் உரியது. ஆனா இயேசுக்கு கடவுளிடமிருந்து அதிகாரம். அதனால அவர் என்ன பண்றாருனாக்கா இல்லையா, அவர் அதை செய்கிறார். ஆனா செஞ்ச உடனே கண்டிப்பா அவர் என்ன பண்ணிருப்பாரு, அவங்க அடிபட்டு காயப்பட்டவங்க காயம் கட்டியிருப்பார். ஏன்பா இப்படி பண்ற, இப்படி பண்ணுதான் உன்னை அடிச்சேன், சாரி செய்யாத கண்டிப்பா இயேசு சொல்லியிருப்பார். ஏன்னா கிறிஸ்தவம் இதை பண்ணணும்னா இயேசு அதை செஞ்சு இருப்பார். இயேசுதான் முன்மாதிரி, நமக்கு ரோல் மாடல் இயேசு தான். அன்னைக்கு ராத்திரி போய் உட்காந்து தன்னை சீர்படுத்திட்டு இருப்பார். ஆண்டவரே நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், கோபம் நியாயம் தான், நான் அடிச்சேன், அடித்தது நியாயம் தான், ஆனா அவனுக்கு காயப்படுற மாதிரி அடிச்சேன் இல்லையா, அதுக்காக என்ன மன்னிச்சுக்குங்க. கண்டிப்பா இதுதான் தூய ஆவியை சந்தோஷப்படுத்துதல்னாக்கா இதான். அப்ப இயேசுவே அதை செய்தார நீ நானும் செய்யணும் கண்டிப்பா.
இயேசு கண்டிப்பா செஞ்சிருப்பார் இல்லையா? அப்போ இயேசுவை போல் வாழ்வது. 17ஆம் வசனம், அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். அப்போது அவருடைய சீடர், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்து விடுன்றது. அதீத ஆர்வம் இந்த பைபிள்ல போட்டிருக்கு. என்னது, ரோம கத்தோலிக்க திருப்புதல்ல அதீத ஆர்வம் அப்படின்ற வார்த்தை போட்டிருக்கு. பொது மொழிபெயர்ப்பு திருவிவிலியத்தை வெறும் ஆர்வம் தான் போட்டிருக்கு. ஆர்வம் அவ்வளவு ஆழமா இல்லை. பக்தி வைராக்கியம் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பக்தி வைராக்கியம் அன்பின் அடிப்படையில பக்தி அன்பு அளவுக்கு அதிகமா இருந்துட்டாக்கா, ஒரு குழந்தை யாருன்னா அடிச்சாக்கா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். தப்பே செய்யாத ஒரு குழந்தை போய் அடிச்சிட்டாக்கா, இல்ல காய வரமா அடிச்சா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். அதுதான். அப்போ பாவமற்ற இடம், தூய்மையான இடம் இல்லையா, அது தூய்மை கேடாக மாற்றினதுனால் ஏற்படுகின்ற கோபம் இல்லையா. இதுதான் இதுல போட்டிருப்பாருங்க. உமது இல்லத்தின் மீது எனக்கு உண்டான அளவுக்கு அதிகமான ஆர்வம் பக்தி வைராக்கியம்ன்றது. பட்சிக்கிற அக்கினி அப்படிலாம் சொல்லக்கூடாது இந்த இடத்துல வந்துட்டு. ஏன்னா இப்படிலாம் பிரசங்கம் பண்றவங்க இருக்காங்க. ஏன்னா நான் அப்பப்போ பார்க்கறது எனக்கு அனுப்புவாங்க. ஏன்னா நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னால என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதெல்லாம் அனுப்புவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஏன்னா எனக்கு நேரமா இருக்காது. இது இருக்கிறாங்க, இது என்ன இப்படி என்ன இப்படி பண்ணலாமா, என்ன பண்ணலாம், எப்படி பதில் கொடுக்குறதுலாம் கேட்பாங்க இல்லைங்களா. அப்ப ஏசிங்க வேதனை இருக்கு, அவருக்கு கடும் கோபம் இருக்கு, வேதனை இருக்கு இல்லையா. அது வந்து கடவுளை அவமானப்படுத்துறதா இயேசு நினைக்கிறார். அப்போ கடவுளுடைய பெயர் புகழப்படணும்ன்றார் இல்லையா. 1 கொரிந்தியர் 14:40 இல்லையா. அவருடைய நாமம் மகிமைப்படுது. புகழ்னா மகிமைப்படுது, உயர்த்தப்படுதல் இல்லையா. அப்போ அது அவகீர்த்தி ஆகுது. பிற இனத்துக்கு மத்தியில எப்படி இருப்பான்னு சொல்றாங்க, வார்த்தை அதுதான் இது இல்லையா. அதனால அவர் என்ன பண்றாருன்னா பனிஷ் பண்றாரு. பனிஷ் பண்றத நோக்கம் என்ன, நிறைய பார்த்தோம். அப்போ அவருக்கு அந்த உரிமை உண்டு, மேசியாவுக்கு அந்த உரிமை உண்டு. இன்னொன்னா, அந்த மேசியா யாருனாக்கா அவர் நீதி செய்கிறவர். அவருடைய வருகைக்கு பிறகு நீதியுள்ளவர்கள் ஒரு பக்கமும் அநீதியுள்ளவர் ஒரு பக்கமாக அவர் நீதி செய்பவர் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அப்ப யூதனை கேட்கிறாங்க, இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, என்ன அடையாளம்? ஏன்னா யூதன் அடையாளம் கேட்கிறவன், என்னை யாரும் எதிர்க்கலையா, அதே அடையாளம் இல்லையா. கோயில்ல டெம்பிள் போலீஸ் தடை செய்யல, பரிசேய சதுசேய வேதப்பா ஏன் என்ன கேள்வி கேட்கல, இதான் அடையாளம். மேசியாவை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்ப நான் மேசியா, இதான் அடையாளம் அவங்களுக்கு. அடுத்த சொல்ல, இதை வந்துட்டு இடிச்சிடுங்க, 3 நாள் இதை கட்டுவேன் அப்படின்றார். சொல்ல, என்னப்பா இந்த கட்டுறது 40, உனக்கு 40 வயசு கூட ஆகலையே. இதெல்லாம் அந்த அடையாளங்களின் அடிப்படையில் வருகின்றது. அப்போ இது வந்து கட்டப்பட்டது எப்போ, இதெல்லாம் படிச்சா தெரியும் இல்லையா. 50 ஆண்டு கட்டப்பட்டது. அது பேர் மகா ஏறுவது கட்ட தொடங்கினார். ரொம்ப பியூட்டிஃபுல்லா கட்டியிருப்பார். மகா ஏறுவதுடைய பில்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனா முழுசா கட்டல. ஏன் முழுசா கட்டலனாக்கா, சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, கொடுமைக்கார ஏரோதுகள் எல்லாம் கட்டினாங்க. அந்த ஏரோதும் கட்டினா, அது பிறகு வந்து மகன்களும் கட்டினாங்க இல்லையா. கட்டிக்கினே இருந்தாங்க. சும்மா கொஞ்சம் கட்டுறது, ஓ நமக்காக கட்டுறாரு, நமக்காக கட்டுறாரு, நமக்காக கட்டுறாரு. அதனால அவரை வந்துட்டு இது பண்றது இல்லை. அவர் பண்ற தப்பெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அப்ப இது அழகான கட்டிடம் எப்படி 3 வார்த்தையில. அப்ப அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, இயேசுவின் வார்த்தைகள் எதை அர்த்தப்படுத்துகிறது என்பதை அவங்க ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க. மேசி இவர் தடை பண்ண முடியல. அப்ப இவர் மேசியாவா இருப்பாரோ, மேசியா வந்து 3 நாள் கட்டிடுவாரோ கட்ட மாட்டாரோன்னு அந்த மாதிரி ஜிக்ஸாக்ல தான் இருந்தாங்க அவங்க இல்லையா. மேலும் கீழுமாக இருந்தாங்க இல்லையா. அதனால ஒருவேளை அப்படி கட்டிட்டா அது ஒரு பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியம் தான். 3 நாள் அவருக்கு கட்டிட்டாருன்னா அப்போ மேசியா கட்டிடுவாரியா? கட்டுனா நமக்கு அதிர்ச்சி தான். அப்போ ஒரு அடையாளம், இதெல்லாம் அடையாளம் இல்லையா. அவரோ சரீரம், உடலாகிய கோவிலை பற்றி பேசுகிறார். இத வந்துட்டு வித்தின் பிராக்கெட்ல வருது. இது என்னன்னாக்கா, பின்னால் நடந்து முன்னாடியே சொல்றது. அப்போ இதன் பிறகு இல்லையா, இயேசு இறந்து 3ஆம் உயிரோட எழுந்து சீடர்கள் நம்பினாரு. இப்போ முன்னாடியே
இதை குறித்து எழுதுறார். அந்த சூழலை எழுதுறார் படிக்க. அப்ப இயேசு எதை பற்றி பேசினார் என்று யூதர்களுக்கு இவர்களுக்கு புரிந்தது, அப்போஸ்தலர்களுக்கு புரிந்தது, சீடர்களுக்கு புரிந்தது இல்லையா? அவர் சரீரமாகிய ஆலயத்தில் எல்லாரும் இணைக்கப்படுகிறார் அப்போஸ்தலர் 2 அப்படின்றத குறித்து பேசினார்கள் இல்லையா? ஆனா அங்க இருக்கிறவர்கள் அதை சரியானபடி உணர்ந்து கொள்ளவில்லை. ஒரு விதமான இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அப்படிதான். கட்டலாமோ மேசியா தான் மேசியா இருப்பாரோ, இல்லை மேசியா மாதிரி நிறைய பேர் மேசியாவில் வந்து செத்து போனாங்களே, அந்த மாதிரி இவர் இருப்பாரோ அப்படின்ட்டு. ஆனா இயேசு வந்து தான் யார் என்பது நல்லா தெரிஞ்சுட்டு இந்த கோயிலோட பெரிய ஆள் நான் ஐயா அப்படின்ட்டு இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இறைவாக்கு தீர்க்க தரிசனம் இல்லையா, இதை வந்து எவ்வளவு அர்த்தம் உள்ளதா இருந்ததுன்னு பார்க்க முடியும். அப்ப இயேசு எருசலேம்ல இருந்த பொழுது 23ஆம் வசனம் இல்லையா? யோவான் 2:23. அப்ப இதை வாசப்படி. அப்ப இது எதை பற்றி இருதயம் எப்பேற்பட்டது அப்படின்ட்டு எரேமியா கூறுகிறார். ஆனா இயேசு எப்படிதான் தாழ்மையோடு தான், அந்த கடைசி வரை தாழ்மை. அப்ப தாழ்மை எங்க போனா, அவர் அடிச்சப்போ கண்டிப்பா தாழ்மை இருந்துடும். அடிச்சு முடிச்ச உடனே அவங்கள போய் மருந்து போட்டு, ஏப்பா அப்படி பண்றீங்க, பண்ணாதீங்கப்பா, எடுப்பா காலி பண்ணுப்பா, இவரை தூக்கிப்பாரு எல்லாத்தையும், டேபிள் எடுத்து போய் வச்சிருப்பாரு, வாப்பா வெளில எடுத்துப்பா, இங்க இருக்கக்கூடாதுப்பா இல்லையா அப்படின்னு கண்டிப்பா அவர் ஆற்றுப்படுத்தி இருப்பார், ஆலோசனை கொடுத்து இருப்பார், மருந்திட்டு இருப்பார், இவ்வளவு செஞ்சிருப்பார். அது எல்லாமே தனியா அப்பா கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மன்னிப்பு கேட்டிருப்பார். புரியுதுங்களா? அதான் தாழ்மை அப்படின்னா இதுதான். சோ இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? முடிவுரை. பாவ மன்னிப்பை அனுபவிக்கும் பொருட்டு விலங்கு பலிகள் கடவுளாய் கட்டளிடப்பட்டன. விலங்கு ஒரு மாற்றாக செயல்பட்டது. ஒரு விலங்கு எதுவுமே தப்பு செய்யாத ஒரு மிருகம், அது போயிட்டு நமக்கு பதில் அது போய் சாவுது. அப்போ நம்ம பாவத்துக்கு அதை சாவடிச்சிட்டு இருந்தோம். ஆனா இயேசுவுடன் அது நிறுத்தப்பட வேண்டும் என்பது இயேசு, அதான் இயேசுவோடு நின்றுச்சு. இயேசு கொடுத்த புதிய பலி என்னன்னாக்கா திருவிருந்து. திருவிருந்துல அவர் முன் கொடுத்தார், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள், நான் உங்களை மீட்பதற்காக நான் என்ன செஞ்சேன்? நான் அடிபட்டேன், உதைப்பட்டேன், வதைப்பட்டேன், ரத்தம் சிந்தினேன், சிலுவையிலே நான் என்னை 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 சாவுக்கு ஒப்பு கொடுத்தேன், நான் உயிர்த்தெழுந்தேன், தூய ஆவியை அனுப்பினேன், அநேகரை நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, அவர்கள் சீடரானார்கள் இல்லையா? அவர்கள் ஆனவர்களுக்கு திருமுழு கொடுத்தேன், அதன் பிறகு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நீ செஞ்சியா? இதைதான் நினைக்கணும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னாக்கா கல்வாரி அன்பில் பாட்டு பாடுறதில்ல. இல்ல ரோம கத்தோலிக்க திருச்சபையில அந்த நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை இல்லைங்களா? இயேசு எனக்காக என்ன செய்தார், அது போல மற்றவருக்கு நான் என்ன செஞ்சேன். அப்போ உலகெங்கும் நற்செய்தி அறிவித்தல், சீடராக்குகள், திருமுழு கொடுத்தல், அவளை மாற்றுதல் என்பது அவ்வளோ எளிதல்ல. அதுக்காக நம்ம நிறைய விலைக்கிரயம் கொடுக்கணும். நீ என்ன விலைக்கிரயம் கொடுத்தாய் என்பதை நினைவு கூறுவதுதான் அந்த திருவிருந்து. புரியுதுங்களா? ஓநாய்களை ஆட்டுக்குட்டி அல்லது ஆடுகளை ஓநாய் கூட்டத்துக்குள்ள அனுப்புற, அதுதான். நீ ஓநாய் கூட போனியா போலியா அதை பத்தி நினைவு கூறு. நான் போய் இயேசுவை குறித்து சொன்னேன், அவன் ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளையா, என்ன பலார் அரைஞ்சானா எச்சத்து பண்ணானா அடி வாங்கினா, அதுக்காக நான் என்ன செலவு பண்ண போறதுக்கு, அவருக்கு எதனா உதவி செஞ்சா இவ்வளவு வருது அதுல இல்லைங்களா? இதுதான். சோ இதை குறித்து தான் அந்த பகுதி சொல்லுது. புரிஞ்சுச்சுங்களா? சோ இதோட முடிக்கிறேன்.